திமுக 75 அறிவு திருவிழாவில் 4வது அமர்வாக ஐ பிலாங் டு தி டிராவிடியன் ஸ்டாக் என்கிற தலைப்பில் இன்று காலையிலிருந்து நடைபெற்று வருகிற இந்த சிறப்பு வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் எத்தனையோ மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது, எத்தனையோ கருத்தரங்குகள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த விழா என்பது இதுவரையிலே நான் அறிந்த மட்டில் நானும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏறத்தாழ 63 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கத்திலே பணியாற்றி வருகின்றவன். இதுவரையிலே கழகம் நடத்திய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் முத்தாப்பு வைத்ததை போல ஒரு வார காலம் தொடர் நிகழ்ச்சியாக இளைஞரணியின் சார்பாக இளைஞரணியுடைய செயலாளர் தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு வழி நடத்துகின்ற எல்லா ஆற்றலும் திறமையும் மிக்க இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருப்பது இது ஒரு ஒர்க் ஷாப் என்று சொல்லத்தக்க அளவுக்கு இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான ஒரு பயிற்சி அரங்கமாக இதனை மாற்றி பல்வேறு தலைப்புகளிலே உரையாற்றுவதற்குரிய வாய்ப்புகளை பலருக்கும் உருவாக்கி ஒவ்வொருவரின் மூலமாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 75 ஆண்டு கால வரலாற்றை நினைவு கூறுகிற வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தமைக்காக தனிப்பட்ட முறையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏறத்தாழ 5 மணி அளவில் எங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்றாலும் 1 மணி நேரம் இப்பொழுது பின்தங்கிவிட்டோம். இருந்தாலும் இன்றைய தலைப்பு ஐ பிலாங் டு தி டிராவிடியன் ஸ்டாக் என்கிற இந்த தலைப்பானது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றில் மிக முக்கியமாக இடம்பெற வேண்டிய ஒரு கொள்கையாக பேரறிஞர் அண்ணா அவர்களால் வகுத்து தரப்பட்டது. 1962 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு அண்ணா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் அங்கம் வகித்தவர்களை எல்லாம் தோற்கடிக்க வேண்டும் என்று அன்றைய ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு பணியாற்றிய நேரத்தில் அவர்களையும் தோற்கடித்து வென்றவர் ஒரே ஒருவர் நம்முடைய தலைவர் முத்துவேல் கலைஞர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அப்படியே அதிலே 15 பேரில் 14 பேர் தோற்றார்கள். அதிலே காஞ்சிபுரத்தில் அண்ணாவும் தோற்றார். இன்னும் என்னுடைய நினைவிலே பசுமையாக இருக்கிறது. வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டம் சென்னை கடற்கரையிலே நடைபெற்றது. அண்ணாவும் ஏனைய 14 உறுப்பினர்களும்
தோற்றுவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் 50 பேரை சட்டமன்றத்துக்கு திமுக சார்பில் அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கழகத்தின் பொருளாளராக இருந்து அந்த கடற்கரையில் பேசுகிற போது சொன்னார், இங்கே பேசியவர்கள் எல்லாம் அண்ணா தோற்றார் என்று சொன்னார்கள். ஆனால் அண்ணா தோற்கவில்லை, அண்ணா தோற்று காட்டினார் என்று கலைஞர் அவர்கள் புது விளக்கத்தை அன்றைக்கு சொன்னார்கள். அப்பொழுதுதான் கலைஞர் சொன்னார், அண்ணா அவர்கள் காமராஜர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தார்கள். அண்ணா சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது என்றுதானே திட்டமிட்டு தோற்கடித்தீர்கள். ஆனால் இதுவரையில் சட்டமன்றத்தில், தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே ஒலித்த அண்ணாவின் குரல் இனிமேல் டெல்லி மாநிலங்களவையிலே ஒலிக்கும் என்று சொல்லி அந்த கூட்டத்திலேயே அண்ணாவுடைய பெயரை ராஜ்யசபாவுக்கு முன்மொழிந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பின்னாலே மாநிலங்களவைக்கு கலைஞர் தலைவர் அவர்கள் அண்ணா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநிலங்களவைக்கு சென்று உரையாற்றினார். அண்ணாவுடைய தோற்றம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது. கூட்டத்திலே வந்தால் அண்ணா எங்கே என்று தேடி பிடிக்க வேண்டும். அந்த அளவுக்கு தோற்றத்திலே எளிமையானவர். டெல்லி மாநிலங்களவைக்கு சென்றார். இங்கே நம்முடைய கிரிராஜன் அமர்ந்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் மாநிலங்களவையிலே உறுப்பினராக பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றோம். அந்த அவை என்பது மிகப்பெரிய பணம் படைத்தவர்கள், மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற ஒரு மாபெரும் சபை. அந்த அவையிலே அண்ணா அவர்கள் 62 சென்ற போது அவரை ஏளனமாக எல்லோரும் பார்த்தார்கள். ஆனால் அண்ணாவுடைய கன்னி பேச்சே அந்த மாநிலங்களவை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானது. முதல் நாள் பேசிய போது அன்றைய பாரத பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் டேரடூனிலே ஓய்வெடுக்க சென்றிருந்தார். அண்ணாவுடைய பேச்சு இப்பொழுது இருக்கிற நம்முடைய மாநில உறுப்பினர் கூட 3 நிமிடம் அல்லது 5 நிமிடம் தான் கொடுப்பார்கள். அண்ணாவுக்கு 3 நிமிடம் தான் கொடுத்தார்கள். அன்றைக்கு மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவராக வைலட் ஹால்வா என்கிற கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர் அவையினுடைய தலைவராக இருந்து கூட்டத்தை நடத்தினார். அண்ணாவுடைய பேச்சை கேட்டபோது அண்ணாவுடைய பேச்சில் அவரே மயங்கிவிட்டு அண்ணா அவர்கள் திராவிட நாடு ஏன் வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்த போது அவர் தலைவரே நேரத்தை மறந்து 3 நிமிடத்துக்கு பதிலாக 10 நிமிடம் அண்ணா பேசிவிட்டார். அதற்கு பிறகுதான் கைகடியாரத்தை பார்த்துவிட்டு டைமாகி நேரமாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு மேலும் அண்ணாவை பேச சொன்னார். கேரி ஆன் பட் ரிமெம்பர், தொடர்ந்து பேசுங்கள், ஆனால் பிரிவினை பற்றி பேசாதீர்கள் என்று அண்ணாவை பார்த்து அன்றைக்கு சொன்னார். ஆக மாநிலங்கள் அவையிலே அண்ணா முதல் பேச்சை கேட்டவுடனே டேரடூனில் இருந்த நேரு அவைக்கு வந்து அடுத்து அண்ணாவுடைய பேச்சை கேட்பதற்கு உட்கார்ந்திருந்த நேரத்திலே தான் அண்ணா பேச்சை ஆரம்பித்தார். பேசுகிற போது சொன்னார், ஐ பிலாங் டு தி டிராவிடியன் ஸ்டாக் என்று ஆரம்பித்தார். ஐ பிலாங் டு தி டிராவிடியன் ஸ்டாக் என்பது என்னவென்று இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக சேருவதற்கு காரணமாக இருந்தது அன்றைக்கு அண்ணா அவர்கள் கேட்ட அந்த திராவிட நாடு கொள்கைதான். நேரம் அதிகமில்லாத காரணத்தினால் நான் அதற்குள்ளே செல்ல விரும்பவில்லை. அந்த உணர்வு அன்றைக்கு அண்ணா அவர்கள் மாநிலங்களவையிலே ஐ பிலாங் டு தி டிராவிடியன் ஸ்டாக் என்று எந்த அவையிலே சொன்னாரோ அன்றைக்கு அண்ணா சொன்னதை இன்றைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை நான் உரத்த குரலிலே சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டை
ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் நம்முடைய ஆட்சி காலத்தில் தலைவர் தளபதி ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு தமிழ்நாடு இந்தியாவிலே முதலிடம் பெற்று விளங்குவதற்கு காரணம் நம்முடைய அண்ணா சொன்னாரே, ஒரு காலத்தில் வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னார். ஆனால் அந்த தெற்கில் தமிழ்நாட்டை இந்தியாவுக்கே முதலிடத்திற்கு கொண்டு வந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி என்பதை இளைஞர்களாகிய நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல்வேறு சக்திகள் இந்த திராவிட உணர்வுகளை, இந்த டிராவிடியன் ஸ்டாக்கை ஒழிப்பதற்காகவே தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவியிருக்கிறார்கள். RSS பயிற்சி முகாம் தமிழ்நாடு பூராவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இளைஞரணியின் சார்பாக இது போன்ற பாசறைகளை நடத்தி திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுகளை இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி ஒரு வார காலம் இது நடைபெற இருக்கிறது. வந்திருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேரும் நீங்கள் கேட்ட கருத்துக்களை ஒவ்வொருவரும் உங்கள் ஊர்களுக்கு சென்று இதே போன்ற கருத்தரங்களை நடத்தி, குறிப்பாக நவம்பர் 27ஆம் தேதி நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் வருகிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மற்ற ஆடம்பர விழாக்களை நடத்துவதை காட்டிலும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பின் கீழ் மாவட்டங்களிலே இளைஞரணியில் நடத்தி எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு என் தலைமை உரையை நிறைவு செய்து, அடுத்ததாக கழக மகளிரணி சமூக வலைத்தள பொறுப்பாளர் மருத்துவர் யாழினி ஒரே ஒரு வேண்டுகோள், பேச வருகிறவர்கள் 15 நிமிடத்துக்குள் தங்களுடைய பேச்சை முடித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். காரணம், ஏற்கனவே நேரமாகிவிட்டது. தொடர்ந்து இன்னும் 2 நிகழ்ச்சிகள் அமர்வுகள் இருக்கிற காரணத்தினால் இதை மனதிலே கொண்டு முதலில் அருமை சகோதரி மருத்துவர் யாழினி அவர்களை உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன்.